ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுரக்காய் பஜ்ஜி இப்போ செய்ய போகிறோங்க. கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பில், ஒரு 5-6 தக்காளி, அப்புறம் கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை கூடவே நம்ம வெள்ளை பூண்டு, கொஞ்சம் தாளிக்கிறதுக்கும் சின்ன வெங்காயம் தனியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாயும் சேர்த்திக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒரு குக்கரில் போட்டுட்டுங்க, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சம் ஜீரகம், அப்புறம் கொஞ்சோண்டு பாசிப்பருப்பு, அதை நல்லா கழுகிட்டு அதையும் சேர்த்திக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டு அது முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு அப்போ நம்ம அந்த குக்கரில் வச்சு அது முங்குற அளவு தண்ணி விட்டுட்டு நம்ம குக்கரை மூடி வச்சு அது நம்மளுக்கு ஒரு 4-5 விசில் வர மாதிரி விட்டுடலாங்க. விட்டதுக்கப்புறமா நம்ம அதையே ஒரு சின்ன வடக்கல்ல வச்சு எண்ணெய் விட்டு கடுகு போட்டு கருவேப்பில் போட்டு கொஞ்சோண்டு சின்ன வெங்காயத்தை நம்ம பொடியாக கட் பண்ணதை உள்ளே போட்டு நல்லா வணக்கிட்டு குக்கரில் இருந்து வெந்ததை எடுத்து அதுக்கு நம்ம கொட்டிட்டு இப்போ நம்ம ஒரு பருப்பாக மத்து எடுத்து அதை நல்லா அந்த மத்தில் நல்லா கடையணுங்க. கடைஞ்சோம்னா நம்ம நல்லா நைஸாக கடைஞ்சோம்னா நம்மளுக்கு அந்த பஜ்ஜி ரெடி ஆயிருங்க. அது நம்ம பருப்பு போட்டதுனால கொஞ்சம் திக்காக இருக்கும். அப்போ உங்களுக்கு கிரேவி அதாவது உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்தளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி நல்லா நைஸாக கடைஞ்சிக்கோங்க. கடைய முடியலைன்னா கூட மிக்சியில் போட்டு கூட எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இட்லிக்கு தோசைக்கெல்லாம் சூப்பராக இந்த பஜ்ஜி ரெடி ஆயிருங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.